சரி ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஏடபிள்யூஎஸோட லாஸ்ட் செஷன்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் கவர்ட் எவ்ரிதிங். பட் இன்னும் ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் இருக்கு. அது மட்டும் கவர் பண்ணலாம். சரி ஓகே. ஸோ ஏடபிள்யூஎஸோட கடைசி செஷன். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ சர்வர்லெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் சீன் கிட்டப் பேஜஸ், ஃபயர் பேஸ், வெர்சல், ரெண்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சர்வர்லெஸ்க்கு வந்து வி ஹவ் சீன் லாட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட்ஸ் ஃபார் ரியாக்ட், HTML, CSS அண்ட் பேக் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து வி ஹவ் சீன் ஆல் தி சர்வர்லெஸ். சேம் திங்ஸ் நம்ம என்ன பண்ணோம், வி ஹவ் லைக் ரிப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணோம். இன்னும் சர்வர் பேஸ்டில் நம்ம எது சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சர்வர் பேஸில் நம்ம ஏடபிள்யூஎஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஏடபிள்யூஎஸில் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெப்சீனை கிளைண்ட் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட், சாரி ஃபார் இன்னும் நம்ம HTML, CSSக்கு வந்து இன்னும் டிப்ளாய்மெண்ட் பார்க்கல. பட் அது கிட்டப் அண்ட் ஃபயர் பேஸில் பார்த்துருக்கோம். பட் வில் சி ஹவு டு டூ இட் ஆன் ஏடபிள்யூஎஸ் இன்னைக்கு. ஓகேங்களா? பட் இது ரெண்டுமே நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஸோ டாக்கர் பேஸ்ட் அப்ரோச் ஃபர்ஸ்ட், டாக்கர் இல்லாமல் வித்தவுட் டாக்கர் பார்த்தோம், அப்புறம் வித் டாக்கர் பார்த்தோம் ஃபார் ரியாக்ட். அதே மாதிரி ஒரு பேக்அண்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம், நோட் எக்ஸ்பிரஸ், வித்தவுட் டாக்கர், வித் டாக்கர். கரெக்டாக போன 2 செஷன்ஸ்லையும் வி ஹவ் கவர்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு சி ஒரு HTML ஃபைலை எப்படி எழுதுறது. ஓகேங்களா? ஸோ லைக் ஒரு HTML ஃபைலை எப்படி ஒரு ஏடபிள்யூஎஸ்ல வந்து டிப்ளாய் பண்ணுறது. இட் மே பி வித் டெய்ல்வின், பூட் ஸ்ட்ராப், இல்லை நார்மல் CSS, எனிதிங்ப்பா. ஓகேங்களா? ஒரு HTML, CSS, JavaScript இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸை எப்படி டிப்ளாய் பண்ணுறது ஆன் ஏடபிள்யூஎஸ் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த S3 அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருந்திருக்கும். ஸோ S3 சர்வீஸ் வச்சு எப்படி வந்து லைக் வி நாட் கோயிங் டு கோ மச் டீப்பர். ஓகேங்களா? அதுமாதிரி ரொம்ப பேசிக்காகவும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ வில் ட்ரை டு கவர் S3 as much as possible. ஓகேங்களா? அண்ட் தட்ஸ் ஆல்ப்பா. ஸோ இன்னைக்கு வந்து வில் ஸ்டார்ட் டேரக்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் கிரியேட் அன்னா ஒரு HTML ஃபைல். ஓகேங்களா? கிவ் மீ a second.
சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம HTML பார்க்கலாம். ஸோ ஒரு HTMLல பேசிக் HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மேபி ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நோ இஷ்யூஸ் தான். லெட் மீ செக் இஃப் யூ ஹேவ் எனி அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம்ப்பா. வில் கிரியேட் அண்ட் ஃபைல். யூஸ் பண்ணல. AWSல ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ HTML சொல்லிட்டேன். சரி ஓகே. HTML AWSன்னு போட்டுக்கோங்க. சும்மா ஒரே ஒரு பேராகிராஃப் வந்து ஐம் ரைட்டிங். ஒரே ஒரு பேராகிராஃப். ஓகேவா? கிளியரா? இந்த ஃபைலை நம்ம டிப்ளாய் பண்ணலாமா? ஸோ நம்ம எந்த அப்ரோச்சில் போகிறோன்றதை நல்லா பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து வில் நாட் டூ திஸ் CDN பேஸ்ட் அப்ரோச்ப்பா. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டட் ஐல் டீச் யூ சம் அதர் டிஃப்ரெண்ட் அப்ரோச் விச் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ் பண்ணாது உங்கள் டிப்ளாய்மெண்ட்டை. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? why to complicate it why to complicate it much? ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் அப்படி போனீங்கன்னா, அந்த ரவுட்டில் போனீங்கன்னா you have to put route 53 like Cloudflare or CloudFront. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு HTML ஃபைல் டிப்ளாய் பண்ணுறதுக்காக you have to do lot of thingsன்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபைல் வந்து இங்கே இருக்குது, கிளைண்ட்டில் இருக்குது. நம்ம வந்து GitHubல போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வில் மேக் இட் லைவாக GitHubல போட்டுட்டு GitHubலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் புல் திஸ் டு அவர் AWS Ubuntu மிஷின். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக நம்மளால் வந்து ஃபைலை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ இங்கே எப்படி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் பண்ணுறோம்ல, தெரியுதுங்களா? அந்த மாதிரி நம்மளால் Ubuntu மிஷினில் பண்ண முடியாது. ஸோ
2 வகையா ப்ராக்ஸி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார்வர்ட் ப்ராக்ஸி, ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்ற மாரி. யாராவது? சரி, ஓகே. 2 டைப் ஆஃப் ப்ராக்ஸிஸ் இருக்குப்பா. ஒண்ணு வந்து ஃபார்வர்ட் ப்ராக்ஸி, ஒண்ணு ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்றத சொல்லுவாங்க. ப்ராக்ஸி அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு 2த்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார்வர்ட் ப்ராக்ஸி அண்ட் ரிவர்ஸ் ப்ராக்ஸிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்ப நல்லா பாருங்க. ஒரு கிளையண்ட் இருக்கு. கிளையண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா, லெட்ஸ் டேக் ஒரு ஸ்விக்கி சர்வர் மாரி எடுத்துக்கோங்களேன். சம்திங் ஒரு ஸ்விக்கி வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ, இது வந்து என்ன ஆகும்? ஸ்விக்கியோட சர்வருக்கு போகும். கரெக்ட்டா? ஸ்விக்கியோட சர்வருக்கு. அங்கருந்து டேட்டாபேஸ்க்கு போகும். டிபிலருந்து யூ வில் கெட் திஸ் ரெஸ்பான்ஸ்லருந்து இங்க. நீங்க என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? நீங்க டைப் பண்றது என்னவா இருக்கு? நீங்க எப்படிப்பா டைப் பண்ணுவீங்க? www.swiggy.com தானே? ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு சர்வர ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? ஒரு முக்கியமான விஷயம் தேவைன்னு நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் தட்? ஐபிஸ் ஞாபகம் இருக்கா? எந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தேவை? ஐபிலயே வி வாண்ட் a specific டைப். ரெண்டு டைப் ஆஃப் ஐபிஸ் இருக்கு. பிரைவேட் ஐபிஸ் அண்ட் பப்ளிக் ஐபிஸ். நம்மளுக்கு அதுல எந்த டைப் ஆஃப் ஐபி வேணும்பா? ஒரு சர்வர் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா. பிரைவேட் ஐபியா? பப்ளிக் ஐபியா? சூப்பர். 2 ஐபி வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும் சர்வர. பட் வெளியிலேருந்து ஒரு யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அவங்களுக்கு பப்ளிக் ஐபி தேவைப்படும். ஓகேங்களா? இத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க என்ட்ட கேட்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. நீங்க நம்ப எல்லாருமே, நீங்க நான் இல்ல எல்லாருமே டைப் பண்றது www.swiggy.com இல்ல Uber, Ola எதுனாலுமே நம்ம வெப்சைட்ட தான் டைப் பண்றோம். எங்கருந்து இந்த ஐபி அட்ரஸ் வருது? அப்ப இத வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப எப்படி போகுது? நடுவுல ஒரு சர்வருக்கு போகும். அந்த சர்வர் பேர் என்னது? டே 0ல நீங்க எல்லாரும் டே 0ல நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இட் வில் கோ டூ a டிஎன்எஸ் சர்வர். கரெக்ட்டா? டிஎன்எஸ் சர்வர் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸா குடுக்குறது என்னது? ஒரு ஐபி. அது பப்ளிக் ஐபி. ஸோ இங்கேருந்து தான் திரும்பி ரிக்வெஸ்ட் வந்து போகும். இது டிஎன்எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போலாம். நீங்க என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? டிஎன்எஸ்க்கு எப்படி ஆக்சஸ் பண்றோம்? யார் ஆக்சஸ் பண்றா? முதல்ல நம்பளுக்கு பப்ளிக் ஐபி இருக்கா? கிளையன்ட்க்கு. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும்னா முக்கியமா உங்களுக்கு தேவை என்னதுப்பா? முதல்ல உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கணும். கிளியரா? அப்பதான் வெளியில இருக்க உலகத்துல இருக்க இன்டர்நெட் அதான் அந்த டிஎன்எஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். டிஎன்எஸ் சர்வர் ஆக்சஸ் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி வேணும். கரெக்ட்டா? ஏன்னா டிஎன்எஸ் ஒரு சர்வர் தான். அப்ப அந்த ஐபி எங்கருந்து கிடைக்குது நம்பளுக்கு? நீங்க வச்சிருக்க லேப்டாப், ஃபோனு ஆர் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லா எல்லா டிவைஸஸ்க்கும் பப்ளிக் ஐபி இருக்கா? ஆன்சர் இஸ் நோ. ஓகேங்களா? எல்லா ஸ்பெசிஃபிக் டிவைஸஸ்க்கும் பிரைவேட் ஐபி தான் இருக்கு. நீங்க வச்சிருக்க லேப்டாப்பா இருக்கட்டும், டிவிஸா எதுல நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தாலும், எல்லாத்துக்குமே பிரைவேட் ஐபிஸ் தான் இருக்கும். யாருக்குமே பப்ளிக் ஐபி அட்டாச் ஆயிருக்காது.
அப்ப எப்படி இது கிடைக்குது? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு லைக் தோணும். அவங்க தான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் புரொவைடர்ஸ்ப்பா. ஸோ, இவங்களுக்கு நடுவுல இருக்கவங்க தான் ஐஎஸ்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, நீங்க யூஸ் பண்ற Hathway ஆர் Airtel, Jio, சம் அதர் டிவைசஸ் லைக் ஐடியா இருக்கா? ஐ அம் நாட் ஷூர். பட் அதர் நீங்க டிவைசஸ் இருக்குல்ல, நெட்வொர்க்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு நெட்வொர்க் புரொவைடர்ஸ் கிட்ட தான் பப்ளிக் ஐபி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, ஸோ இதுக்கும் நடுவுல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நீங்க ரிக்வெஸ்ட் போணும்னா உங்களுக்கு என்ன தேவை? ஒரு ஐஎஸ்பி தேவை. கிளியரா? ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். பட் உங்களுக்கு இது புரியும். ஐஎஸ்பின்றவங்க யாருப்பா? உங்க நெட்வொர்க். ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் போயிட்டு தான் அப்புறம் இங்க போகும். ஸோ இங்கேருந்து தான் திரும்பி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இட் வில் கோ லைக் திஸ். கிளியரா? நீங்க என்னைக்கே நினைச்சிருக்கீங்களா? எப்படி பிளாக்டு வெப்சைட்ஸ்க்குலாம் போறீங்க? எப்படி ஒரு கவர்ன்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட்ட பிளாக் பண்றாங்க? எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து என்னது? அது என்னதுப்பா? டு இது வருமே. ம். TikTok. அதுதான். எக்ஸாக்ட்டா. எப்படி கவர்ன்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க அந்த வெப்சைட்ட? வெப்சைட்னா அவங்க மொத்தமா அந்த வெப்சைட்டே வந்து மூடிட்டாங்கன்னு அர்த்தமா? நோ. அவங்க சர்வர் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இந்தியன் ரீஜெக் மட்டும் எப்படின்னா, இந்த ஐஎஸ்பி கிட்ட சொல்லிருவாங்க. யாராவது ஒருத்தவங்க ட்ரைங் டூ ஆக்சஸ் திஸ் அப்படின்னா, அவங்களுக்கு சென்ட் பண்ணாத அப்படின்ற மாரி. ஸோ அந்த எல்லா ஐஎஸ்பிஸும் என்ன பண்ணுவாங்க? தெல் பிளாக் யூ. உங்களுக்கு பப்ளிக் ஐபி கிடைச்சா தானே நீங்க போய் அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியும். கிளியரா? ஸோ நடுவுல இருக்க புரொவைடர்ஸ். அப்ப நீங்க கேட்பீங்க, நான் விபிஎன் போட்டா மட்டும் போ முடியுது எப்படி? கரெக்ட்டா இல்லையா? ஐயோ! ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணணுமா? சரிங்க. ஏதோ பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஸோ நீங்க விபிஎன் போட்டீங்க அப்படின்னா, நல்லா பாருங்க. ஐஎஸ்பின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. என்ன ஆகும்? இட் வில் கோ டூ யுவர் விபிஎன். ஸோ ஐஎஸ்பிக்கு ரிக்வெஸ்ட் போகணும்னே இல்ல. கிளியரா? ஸோ டைரக்ட்டா விபிஎன்க்கு போகும். விபிஎன் வில் கனெக்ட் டு இட்ஸ் நியரஸ்ட் டிஎன்எஸ். டிஎன்எஸ் வில் கிவ் யூ ரெஸ்பான்ஸ். வெப்சைட்ட ஆக்சஸ் பண்ண முடியும். கிளியரா? எப்படி ஒர்க் ஆகுது வெப்சைட் அப்படின்றது. அதனால தான் நீங்க விபிஎன் போட்டா போக முடியுது. சரி, ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். ஓகேங்களா? இது அவுட் ஆஃப் டாபிக் தான். அண்ட் நீங்க என்ன லைக் வாட்டெவர் யூ டூ, ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ட்ராக்டு பை திஸ் ஐஎஸ்பி. ஐஎஸ்பி கிட்ட ஒரு லோக்கல் லாக் இருக்குன்ற மாரி வச்சுக்கோங்களேன். இஃப் யூ டெலீட் யுவர் ஹிஸ்டரி, இஃப் யூ கிளியர் யுவர் கேட்ச், இஃப் யூ டூ வாட்டெவர் இட் இஸ், நீங்க ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு ரிக்வெஸ்ட்டும் ஐஎஸ்பி கிட்ட இருக்கு. கிளியரா? ஸோ ஜஸ்ட் அடிஷனலா சொல்றேன். இன்கேஸ் கவர்மெண்ட் வந்து இஃப் தே ஆர் ட்ரைங் டு ட்ராக் யூ அப்படின்னா, ஐஎஸ்பி கிட்ட போயிட்டு டேட்டாஸ வந்து கேட்டாங்க அப்படின்னா, தே வில் கிவ் யூ. லைக் அவங்க வந்து கவர்மெண்ட்ட குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் ஃப்ரீ விபிஎன்ஸ் அண்ட் ப்ரோ விபிஎன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ப்ரோ விபிஎன்ஸ்க்கும் ஃப்ரீ விபிஎன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லைக் சில ஃப்ரீ விபிஎன்ஸ் பார்த்தீங்கன்னா வில் கிவ் டேட்டாஸ். சில ஃப்ரீ விபிஎன்ஸ் வில் நாட் கிவ் டேட்டாஸ். சில ஃப்ரீ விபிஎன்ஸ் வில் ஸ்டோர் டேட்டாஸ், வில் நாட் ஸ்டோர் டேட்டாஸ். இந்த மாரி டிஃபரெண்டா இருக்கு. புரியுதுங்களா? சில ப்ரோ விபிஎன்ஸ்லயும் டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணுவாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க. அது நீங்க உங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அதான் டிஃபரன்ஸ். when you go for paid VPNs, if you go for free VPNs. பட் ஐஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்க டேட்டா வந்து they will give. சரி, ஓகேங்களா? சரி, பட் இது அவுட் ஆஃப் டாபிக். பட் இப்போ புரியுதுங்களா இந்த ஹோல் ப்ராசஸ்? இப்போ இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஸோ ஃபார் லைக் ஃபார்வர்ட் ப்ராக்ஸி அப்படின்னா உங்க விபிஎன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஃபார்வர்ட் ப்ராக்ஸி. உங்க ஐடென்டிட்டியை மறைச்சு
நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஓட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆ சாம்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? நான் ஓட்டு போட போறதுக்கு பதிலா, சாம்னு ஒருத்தர போய் எனக்கு பதிலா ஓட்டு போட சொன்னேன்னா, அது என்ன மீனிங்? பட் ஓட்டு போட்டுருவாரு. தட் இஸ் கால்ட் ஃபார்வர்ட் ப்ராக்ஸி. எக்ஸாக்ட்லி லைக் எ விபிஎன். கிளியரா? ஃபார்வர்ட் ப்ராக்ஸி. இல்ல கொஞ்சம் சுத்து விட்டுறேன்னு நெனைக்கிறேன். சரி பரவால்ல. நான் உங்களுக்கு திரும்பியும் நான் லைவா பண்ணும்போது உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் ப்ராக்ஸி பத்தி சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து அந்த மாரி ஃபார்வர்ட் ப்ராக்ஸி தாங்க. ஸோ டைரக்ட்டா நம்மளால போர்ட்ட வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ண போறோம், லைக் இன்ஜினெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. ம்ஹ்ம். இன்ஜினெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்ஜினெக்ஸ நீங்க ஃபார்வர்ட் ப்ராக்ஸிக்கு யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் ப்ராக்ஸிக்கும் யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்னா, சர்வர்ல போடுறது. ஓகேங்களா? யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து யூ கேன் ஜஸ்ட் லைக் ப்ராக்ஸி இட். புரியுதுங்களா? ஆன் பிகாஃப் ஆஃப் யூ லைக் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு இன்ஜினெக்ஸ போட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் வேணா வாங்கிக்கலாம். இன்ஜினெக்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட்டா வரும். டைரக்ட்டா ரிக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு போகாது. அப்ப இது பேர் என்னது? ரிவர்ஸ் ப்ராக்ஸி. கிளையன்ட் சைட்ல வச்சா ஃபார்வர்ட் லைக் புரியுதுங்களா? இங்க வச்சா ரிவர்ஸ். ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் இன்ஜினெக்ஸ நீங்க 2 யூஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ். இன்னைக்கு நம்ம இன்ஜினெக்ஸ யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மேக் மெஷின்ல வி ஆர் கோயிங் டூ இன்ஸ்டால் இன்ஜினெக்ஸ. இன்ஜினெக்ஸ ப்ராக்ஸ் பண்ண வைக்க போறோம். கிளியரா? அவ்வளோதான். இதுக்குள்ள நம்ம HTML ஃபைல கொண்டு வந்துருவோம். Gitலருந்து ஃபைல கொண்டு வந்துருவோம். இன்ஜினெக்ஸ் குடுத்துருவோம். இன்ஜினெக்ஸ் என்ன பண்ணும்? ப்ராக்ஸி பண்ணும். ஃபார்வர்ட் ப்ராக்ஸி. ஓகேவா? இந்த ஆர்க்கிடெக்சர் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் ஃபார் நார்மல் இது. சேம் இதே வந்து டாக்கர் பேஸ்லயே நீங்க பண்ணலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் டாக்கர் இல்லாம நான் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஆக்சுவலா இத நம்ம டைரக்ட்டா கமாண்ட் போட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த இண்டெக்ஸ் ஃபைல. பட் அந்த ஃப்ளோ வந்து பிரேக் பண்ணிறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம GitHubல போட்டுட்டு தானே புல் பண்ணோம். ஸோ இந்த ஃபைலையும் நம்ம GitHubல போட்டுட்டு புல் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல create a git init git add dot commit git commit git remote add origin so we create a ஸோ இதில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். git push hyphen u origin master. ஸோ எந்த மட்டும் பாஸ்வேர்ட் கேட்கும், உங்களுக்கு கேட்காத. ஸோ ஒரு ரீஃப்ரெஷ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், AWS போய்க்கலாம். AWS ஸோ ஒரு புது சர்வர் லான்ச் பண்ணிக்கலாம். we launch this as HTML or
ஸ்டாட்டிக் சர்வர். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ்க்காக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறோம். வில் கிரியேட் இட் இன் உபுண்டு மிஷின். ஸோ ஃப்ரீ டயர் எடுத்துக்கலாம். ஆல் டிஃபால்ட்டாக create a key pair, but I'm not going to use it anyway. இல்லை கீ பேர் கிரியேட் பண்ணாமே விட்டுறலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். ஸோ மேபி ஐ ட்ரை டு அப்லோட் அ வீடியோ. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் யூஸிங் விண்டோஸ்னால் நீங்கள் புட்டி வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை செக் பண்ணி லைக் கூகுள் பண்ணி பாருங்கள் ஹவு டு கனெக்ட் புட்டி வித் இதுன்னு சொல்லிட்டு இந்த கீ வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் சேம் டெர்மினல் தான். So I'm just going to give all default groups, default. I'm just going to create it. திரும்பியும் செட்டிங்ஸ் காட்டுறேன் பாருங்க. பேர் வச்சிருக்கோம் Ubuntu and just keep a machine. ஓகேங்களா? check if it's a free tier, give free tier. ஓகேங்களா? and I'm not going to change any security groups right now. subnet vpc எதுவும் சேஞ்ச் பண்ணல. just launch it. all default settings. பேர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ரன் ஆகிட்டு இருக்கு. சூப்பர். இப்போ இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு வில் யூஸ் ஆன்லைன்லேயே பப்ளிக் விபி, பப்ளிக் ஐபி கனெக்டட். அடிக்கடி இப்படி தான் பண்ணோம். ஓகே, we'll just do ls no files. git மட்டும் இன்ஸ்டால்டாக பார்க்கலாம். ஓகே, git is already done. so git clone, we'll take this URL. ls போட்டிங்கன்னா you'll have this. clear? so sudo nano aws. actually இன்னும் ஒரு இதுக்குள்ளே போகணும். we have to go cd aws b2 html உள்ள போனோம்னா you'll have this html. so sudo போட்டுக்கோங்க because you'll not have permissions. nano index.html. see நம்ம எழுதின கோட் இருக்கா? இல்லை இங்கே கூட கிரியேட் பண்ணிருக்கலாம். கிளியரா? ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ் டு க்ளோஸ். ஓகேங்களா? ஃபைல் ஓகேவா? எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இன்ஜினெக்ஸ் நான் சொன்ன மாதிரி we are going to install இன்ஜினெக்ஸ். ஓகேங்களா? இல்லை HTML CSS JavaScript எல்லா ஃபைல்ஸும் கூட இருக்கலாம்ப்பா. ஓகேங்களா? நோ எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் HTML மட்டும் வச்சுருக்கேன். if you want to keep this all files. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினெக்ஸ். இங்கே வந்து எப்பயும் சொல்லியிருக்கேன் DigitalOcean is more credible. ஸோ இதில் வந்து you'll have 2-3 commands. just copy and paste it there. Like we'll go to the root folder first. We'll clear all the stuff. ls போனால் இந்த ஃபைல்ஸ் மட்டும் இருக்கு. paste it. இது வந்து ரெபாசிட்டரி அப்டேட் பண்ணுறது ப்ளஸ் இன்ஸ்டாலிங் இன்ஜினெக்ஸ். ஓகேங்களா? ஸோ வில் வெயிட் ஃபார் செகண்டா. இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குப்பா. ஒன்று அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே இட்ஸ் டன். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணணுன்னாலுமே இட் வில் பி லைக் மோஸ்ட்டாக இட் வில் பி லைக் sudo apt install the package name தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்கேஜ் மேனேஜர் ரெபாசிட்டரி வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லிப்பா.
எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க பேக்ரவுண்டில் தேர் கிரியேட்டிங் விஎம்ஸ் தான். திஸ் இப்போ இருக்கிற நம்ம உபுண்டு மிஷினுமே ஒரு விஎம், சின்ன பார்ட் ஆஃப் விஎம். அவங்க பெரிய இன்னொரு சர்வரில் அவங்க ஏசி போட்டு நெட்வொர்க்கிங்லாம் கொடுத்து ஃபிசிக்கல் சர்வரில் தே ஆர் கிவிங் எ ஸ்மால் விஎம், அவ்வளோதான். அதுக்குள்ளே இந்த உபுண்டு ரன் ஆகிட்டு இருக்கு. டேட்டா சென்டர் அவைலபிலிட்டி ரீஜன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில் அப்படி. நம்ம மும்பையில் ஏபி சவுத் 1ல் நம்ம சர்வர் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அந்த டேட்டா சென்டரில், அந்த சர்வரில் ஒரு சர்வரில் ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த விஎம். ஓகேவா? நெக்ஸ்ட் you have to adjust this firewalls. ஓகே, அவங்களுக்கு வந்த மாதிரி அவங்களும் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் கொடுத்துருவாங்க பாருங்க, இதான் அவுட்புட் வரணும் அப்படின்றத. நெக்ஸ்ட் we have to give this இது அப்டேட்டட்னு வரும். ஓகே டன். நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, இன்ஆக்டிவ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வில் மேக் இட் ஆக்டிவ் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் என்ஜினிக்ஸோட ஸ்டேட்டஸ் பாருங்க. இன்ஜினிக்ஸ் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஓகே, அவ்வளோதான். we have installed we don't require all this. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணுறது லைக் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ப்ராசஸ் நம்மளுக்கு தேவை. இன்ஜினிக்ஸ் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் -v போட்டும் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் அது டிஃபால்ட் போர்ட் இஸ் டு மேப் இட்ன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. போச்சு, நம்ம பப்ளிக் ஐபி இருக்குல்ல, பப்ளிக் ஐபி போய் ஹிட் பண்ணி பாருங்க. இப்போ ப்ராக்ஸியாக இருக்கும் பாருங்க. ஓகே, செக்யூரிட்டி குரூப்ஸ் அப்டேட் பண்ணலாம். அது அலோவ் பண்ண மாட்டேங்குது, செக்யூரிட்டி குரூப்ஸ் தான். ஸோ வில் அலோவ் இட். இன்பவுண்ட் ரூல்ஸ் வில் அப்டேட் இட். எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் வில் ஆட் ஒன் மோர் ரூல். ஸோ ஆல் டிராஃபிக் கஸ்டம் IPv4 00. ஓகேவா? அப்டேட் பண்ண அடுத்த செகண்ட் பாருங்க, வெல்கம் டு இன்ஜினிக்ஸ். கிளியரா? இன்ஜினிக்ஸ் ஸ்டார்டட் ப்ராக்ஸிங் எஸ். ஓகேங்களா? கிளியரா? இப்போ எப்படி நம்ம வந்து இந்த இதை மாத்துறது அப்படின்னா, நம்ம இன்ஜினிக்ஸ் என்ன பண்ணணும், ரவுட் பண்ணணும். இப்போ இன்ஜினிக்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் ரன்னிங் ஆன் சம் போர்ட் கால் 8080. இப்போ நீங்கள் இன்ஜினிக்ஸோட டிஃபால்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா 80. கிளியரா? எங்கேயும் போட்டுருக்கோம். I'll come to this part later. ஓகேங்களா? நல்ல ஞாபகம் இருக்கா? index.html ஃபைலை தான் என்ன பண்ணும், அது ரெண்டர் பண்ணும். அப்போ இந்த ஃபைலை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக ஃபார்வர்ட் ரிக்வெஸ்ட் ப்ராக்ஸி அந்த மாதிரி ப்ராக்ஸிஸ் போகாமல், அந்த டேர்ம்ஸ்க்கே போகாமல் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த இன்ஜினிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்குப்பா. அது என்ன ஃபைலாக இருக்கணும், index.html ஃபைலாக இருக்கணும். அதை தானே ரெண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ அவங்களோட டிஃபால்ட் போர்ட்டில். ஆமாவா இல்லையா? அப்போ தானே இந்த ஃபைல் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட HTML ஃபைல், நம்மளோட ஃபோல்டர் HTML CSS JavaScript இருக்கிற ஃபைல்ஸை இந்த ஃபைலோட ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னப்பா, வில் பி ஏபிள் டு கெட்ல கண்டென்ட்.
அப்போ பண்ணலாமா அதை? ஸோ இவங்கள்ட்ட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஜஸ்ட் கோ the port here, sure. இவங்களோட லேப்டாப் ஒரு நிமிஷம். எஸ் give me 1 minute. ஒரு நிமிஷம். ஓகே, இட்ஸ் லைக் வேரா. ஸோ அதோட பாத் எங்கே இருக்கும், அந்த HTML ஃபைல் எங்கே இருக்குன்னா சிடி ஜஸ்ட் ஸ்லாஷ் அது வேர் ஸ்லாஷ் www/htmlன்ற ஒரு ஃபைல்குள்ளே இருக்குது. இப்போ எல்எஸ் போட்டு காட்டுறேன். இங்கே தெரியுதுங்களா ராவிங் ஃபன் ஃபைலில்? கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரி, ஓகே. தெரியுதுங்களா? இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? sudo nano index dot engine nginx debian dot html. தெரியுதுங்களா? சும்மா ஒரு வார்த்தை மாற்றலாமா? I'll change few things. ஓகேங்களா? இப்போ போய் வில் ஜஸ்ட் டூ ரீஃப்ரெஷ் அண்ட் சி. இப்போ நம்ம மாற்றின ஃபைல் இருக்கணும்ல. இப்போ இங்கே வெல்கம் வந்து AWS மாறணும் கரெக்டாக? சி, அப்போ அந்த ஃபைல்னு கன்ஃபார்ம் ஆகுதா? அந்த ஃபைல்லேருந்து இந்த கண்டென்ட்ஸ் வருது அப்படின்ட்டு. அப்போ அந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணிடலாமா? கேன் வி ரீப்ளேஸ் இட்? சில விம்மும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எனி எடிட்டர். அது கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நானோட ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபைலுக்கே போய்க்கலாம், ரூட்டுக்கே போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வில் கோ டு த ரூட். இதுக்குள்ளே தான் நம்மளோட ஃபைல் இருக்கு. ஸோ வில் ஜஸ்ட் கோ திங்க் வி ஆப் சிடி டைப்பே பண்ணிடலாம் போல். ஓகே, இருக்க வந்துச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்க ஃபைலை நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து we have to move it to this folder. கரெக்டாக இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். Like we have to copy all the files.
So we'll go to the cd path itself. நம்ம இப்படி ட்ரை பண்ணோம். ஸோ sudo cp so we'll put the paths slash slash index.html to sudo copy. Okay, we have to come from beginning நினைக்கிறேன். ஓகேங்களா? Most probably it will be like inside home slash okay. ஒரு நிமிஷம் இப்படி பண்ணலாம். So we put sudo slash ubuntu-குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ubuntu தான் root directory. We'll just try ஒரு வாட்டி. Done. இப்போ போய் நம்ம வந்து ஃபைல் வந்துருச்சான்னு பார்க்கலாம். We'll just go to the வந்துருச்சா? இப்போ index.html ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு வாட்டி. sudo nano ஓகேங்களா? நீங்க கேட்கலாம், இவ்வளோ இது பண்றதுக்கு நீங்க போயிட்டு அந்த ஃபைலே சேஞ்ச் பண்ணி எங்ககிட்ட காட்டிடலாம்ல அப்படின்னு. பட் ஜஸ்ட் நீங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா, ஏன்னா உங்ககிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்கலாம், அதனால தான் நான் காப்பி பண்ணி எல்லாமே நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, கிளியரா? நீங்கள் HTML-க்கு அப்புறம் வந்து ஃபியாவா சிஎஸ்எஸ் எந்த ஃபைல்ஸ் இருந்தாலும் சப்போர்ட் ஆகும், அப்படியே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து உள்ளே போகணும். புரியுதா? அந்த ஃபைல்ஸையும் நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுருங்க. கிளியரா? எப்படி வந்து HTML ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்து இது பண்ணுறதுன்னு. டாக்கர் ஃபைல் எழுதலாமா?
ஃபார் இதே மாதிரி பர்பஸ்க்கு. ஏன்னா நான் டாக்கர் பேஸ்ட் அப்புறம் சொல்லிடணும்ல ஃபார் யுவர் திங்க. சேம் இதே விஷயம் ஃபார் இதே விஷயம். வில் ஜஸ்ட் டூ டாக்கர் பேஸ்ட் அப்ரோச் ஆல்சோ. இப்போ இதே இல்லை, வில் ஸ்டார்ட் ரைட்டிங் a டாக்கர் ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் இமேஜ் வந்து என்னது, ஃப்ரம் இஸ் இன்ஜினெக்ஸ், கரெக்டா? ஜினெக்ஸ் லேட்டஸ்ட் போட்டாலும் வரும். பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். டாக்கர் ஓகே. இப்படி கூட வச்சுக்கலாம்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி போனோம். நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி எங்கப்பா இருக்கும், இட் வில் பி இன்சைட் தட் HTML ஃபைல். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி லைக் ஸ்லாஷ் யூசர்ஸ், யூசர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்லாஷ் 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 இன்ஜினெக்ஸ் ஸ்லாஷ் HTML அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் we are going to remove all that files. அந்த HTMLன்ற அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரன். ஓகேங்களா? So we are going to tell rm remove. So we are going to force it. ஓகேங்களா? rif slash all. ஓகேங்களா? எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஏன்னா இந்த டிஃபால்ட்டா இருக்க ஃபைல் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ண போறோம். we are going to copy all to that அந்த பொசிஷன், லைக் இந்த ஃபோல்டர் டெஸ்டினேஷன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் டிஃபால்ட் போட்டு எங்கே எக்ஸ்போஸ் ஆகும் நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் 80 இன்ஜி நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் கமாண்ட் இப்போ பார்த்துக்கலாம். இருக்கும் பாருங்க, ஸ்டார்ட் கமாண்ட். ஓகே. டிட்டாச்சு மோட்ல ஆன் பண்ணலாம். டிட்டாச்சு மோட்லனா ஐஃபோன் டி ஓகேங்களா? I'm sure we'll test it in our terminal itself. G ட்ரை பண்ணி சொல்கிறேன்.
If it's not working, I'll tell you again. ஸ்டார்ட் பண்ற கமாண்ட்னு வச்சுக்கோங்க இப்போ. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சரி, ஒரு டைம் ஸ்டார்ட் டாக்கரா அதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டடா. சரி, எப்படி பில்ட் பண்ணும்? ஸோ டாக்கர் பில்ட் டாட் ஹலோ. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இமேஜ் பார்க்கலாம். ஓகே, வி காட் அன் இமேஜ். ஸோ ரன் பண்ணுங்க. ஸோ நம்மள போர்ட் வந்து லெட் மீ செக். லோக்கல் ஹோஸ்ட் 3000 ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். ஓகே, ரன் ஆகலையா? வில் மேப் வித் 3000 அண்ட் ரன் இட். I think I made a typo. We'll rebuild it. Like -G போதும். Right again. So 1 meta, we'll again map it with 3000. Run it.
ஓகேங்களா? இதான் டாக்கர் பேஸ்ட் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ -d போடுறது அப்படின்றது ஒன்று தான். டிட்டாச்டு மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரன் ஆச்சுன்னா டெர்மினல் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வென் யூ டூ இட் ஆன் டிட்டாச்டு மோட் அப்படின்னா இட் வில் ரன் இட் ஆன் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? இது -dன்னு போட்டுக்கலாம் ஷார்ட்டா. ஸோ இன்ஜின் போட்டிங்கனாலே ஸ்டார்ட் ஆகிடும். குளோபலாக கான்ஃபிக்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணனால -g டிட்டாச்டு மோடு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். We see few things on S3. அது முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ now இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைல்ல? see about S3 சர்வீஸிங்கை சர்ச் பண்ணுங்க. ஸோ you'll have this. ஓகேங்களா? ஸோ you have to create a bucket first. பக்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு ஃபோல்டர்ப்பா. நம்மளோட டெர்மினாலஜிஸில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபோல்டர் டேரக்டரிஸை ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். S3ல வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் அ பக்கெட். இந்த பக்கெட் நேம் வந்து யூனிவர்சலாக குளோபலாக எல்லா டேட்டா சென்டர்லையும் சேர்த்து காமன் நேம். ஓகே, அப்படின்னா ஒரு ஃபோல்டர் நேம் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் இருக்க முடியும். இப்போ டெஸ்ட் அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் இதை சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நிச்சயமாக டெஸ்ட் ஃபோல்டர் யாராவது ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் திஸ் அதெல்லாமே நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை டு கிரியேட் இட். இட் வில் கிவ் மீ அன் எரர். தெரியுதுங்களா? வித் த சேம் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில் இருக்க அவங்க டேட்டா சென்டரில் இருக்க அவைலபிலிட்டி ஜோனில் யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த பேர் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ட்ரைங் வித் டெஸ்ட் 1 இருக்கு. 001 everything is there. Okay, maybe I'll give some test. AWS class B2. Let me check if this. ஓகே, இது யூனிக்காக தான் இருக்குப்பா. கிளியரா? இப்போ வந்து நம்ம பக்கெட் வந்து லைக் ஃபோல்டர் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஸ்டோர்ஸு. ஓகேங்களா? அப்படின்னா இவங்க ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயம் they'll call it as an object. கிளியரா? ஸோ அப்போ நம்ம அப்லோட் பண்ணலாமா? we can upload any files you want, add files or folders. So we'll try to add like I don't have much files in this. So okay, we'll try to upload this file. ஓகேங்களா? இப்போ அப்லோட் பண்ணிடுறோம். அப்லோட் ஆயிடுச்சு. கிளியரா? ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். மேபி வில் ஹேவ் an image first. car images. Have this data. Save as. ஓகேங்களா? ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். வில் க்ளோஸ் திஸ். வில் அப்லோட் இட். ஆட் ஃபைல்ஸ். அப்போ இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட்ஸ். கிளியரா? இப்போ நீங்கள் இதை ஃபைல் ரீநேம் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். லைக் தட்ஸ் நாட் மோர் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நல்லா பாருங்க, இதில் முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா எவ்ரி பக்கெட். ஓகேங்களா?
இப்போ நீங்கள் லைக் இது பண்ணோடனே அதோட ஆப்ஜெக்ட் URL வந்துடும். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? பட் ஆக்சஸ் டிக்ளைன் அப்படின்னு வரும். ஏன் ஆக்சஸ் டிக்ளைன் வருது? பிகாஸ் நம்ம இந்த இமேஜுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல. கிளியரா? ஸோ ரீநேம் இட் as car. கிளியரா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளியரா? இந்த URL வச்சு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆக்சஸ் ஆகலை. எனக்கும் ஆக்சஸ் ஆகலை, உங்களுக்கு ஆக்சஸ் இல்லை. ஏன்னா இதுக்கு பப்ளிக் ஆக்சஸ் பிளாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், யூ ஹேவ் டு கோ டு பர்மிஷன்ஸ், எடிட்டர். ஆக்சுவலி வில் கோ பேக் டு த பக்கெட் ஃபஸ்ட்டு. பக்கெட்டில் பர்மிஷன்ஸு இது இருந்துங்களா? பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் ஆன் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு கோ இயர், அன்பிளாக் இட், சேவ் இட். ஜஸ்ட் டைப் கன்ஃபார்ம், ப்ரெஸ். ஓகே, இப்போ போய் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஆக்சஸ் இட். See, still you will not be able to access it. So you have to go back, permissions. You'll have something called access control list. ஓகேங்களா? இதில் பக்கெட் ஓனர்ஸ் அண்ட் ஹோஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து you have to enable it. Enable access control. ஓகேங்களா? ஸோ save changes. ஸோ acknowledge here, save it. ரெண்டாவது ஸ்டெப் ஓகேங்களா? இதுவும் நீங்கள் இது பண்ணிவிட்டு still you will not be able to access it. ஏன்னா இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. See, still you will not be able to access it. You have to go to permissions again, back permissions. இது எல்லாமே பண்ணியாச்சு. You have to generate something called bucket policies பா. ஓகேங்களா? ஸோ எடிட்டை பாலிசி ஜென்ரேஷன் இருக்கும், ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டைப் ஆஃப் பாலிசிஸா இஸ் S3 பக்கெட் பாலிசி அலோ. ஸோ இதில் பிரின்சிபல்ஸ் வந்து ஐ ஜஸ்ட் புட் ஸ்டார் S3. ஸோ ஐ ஜஸ்ட் டிக் ஆல் இப்போதைக்கு. பட் நீங்கள் வந்து இதில் வந்து 20,000 கெட் ரிக்வஸ்ட் அண்ட் 20,000 புட் ரிக்வஸ்ட் இருக்குது அவைலபிளாக. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த பக்கெட்டுக்கு வந்து இதுதான் வந்து எனக்கு ஆக்சஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரினாலும் பண்ணிக்கலாம். கெட் பண்ணுறது இல்லை புட் பண்ணுறது மட்டும் தான் வேணும், இல்லை டெலீட் பண்ணுறது மட்டும்னாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிவிங் ஸ்பெசிஃபிக்காக. இந்த ARN அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், தெரியுதுங்களா? S3 ஒரு பக்கெட் நேம் / கீ நேம்னு இருக்கும். இது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா இங்கேயே இருக்கும் உங்கள் பக்கெட் ARN. அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஜென்ரேட் கொடுத்துக்கோங்க. கிளியரா? இதை காப்பி பண்ணிவிட்டு just go paste it over here and make save changes. Still you will not be able to access it. ஓகேங்களா? பாருங்க, still you will not be able to access it. ஸோ இவ்வளோ முடிச்சுட்டு you have to come back to your bucket, choose this access. நீங்கள் டெடிகேட்டடாக ஒரு ஷேரிங் டைம் வச்சு you can also get a prestigious URL for 1 minute அப்படின்ற மாதிரி. 1 மினிட்டுக்கு மட்டும் இந்த லிங்க் வந்து எனேபிளாக இருக்கும். 1 மினிட்டுக்கு அப்புறம் போயிடும். பட் இல்லை எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னா ஆக்ஷன் மேக் பப்ளிக் யூசிங் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ மேக் பப்ளிக்கா இப்போ போய் கேட்டிங்கன்னா வில் பி ஏபிள் டு see it. கிளியரா? இதுவும் கூகுள் ட்ரைவ் மாதிரி தான், உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க ஒரு ஸ்டோரேஜில். பட் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 99.9% அப் டைம் தராங்க. அதான் அவங்களோட யூஎஸ்பி, AWSோட S3யோட யூஎஸ்பி. கிளியரா? உங்கள் வெப்சைட் ஆர் ஆப் ஆர் எனி திங், நீங்கள் நம்ம இமேஜை வந்து S3லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து they'll not even have a chance that அந்த இமேஜ் லோட் ஆகாமல் இருக்கிறது ஆப்லேயோ வெப்லேயோ. கிளியரா? அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, they are going for S3. அண்ட் இது மட்டும்தான் ஃபீச்சரா அப்படின்னா இல்லை, இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம சிலது மட்டும் பார்க்கலாம். ஸோ யூ ஹேவ் சம்திங் கால்டு வெர்ஷன் கண்ட்ரோல்ப்பா. பக்கெட் வெர்ஷனிங்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமாக எனேபிள்டாக இருக்கணும். என்னது? பக்கெட் வெர்ஷனிங் ஷுட் பி ஆல்வேஸ் எனேபிள்டு.
ஸோ பாருங்க பக்கெட் வெர்ஷனிங் இஸ் டிஃபால்ட். ஸோ இஃப் யூ கோ லைக் டெவாப்ஸ் இல்லை கம்பெனி சைட் போனீங்கன்னா ஸோ அவங்க வந்து ரூலாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணாமல் யூ ஷுட் நாட் ஈவன் கிரியேட் அ பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னு பாருங்கள். எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன். இதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வில் ஜஸ்ட் செக்கா. ஓகே, இப்போ எனேபிள் பண்ணிட்டேன் பக்கெட் வெர்ஷனிங்க. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன் திரும்பியும். லெட் மீ to cars டாட் சென்சி. ஓகேங்களா? இப்போ இதில் செட்டிங்ஸில் actually you will be able to see that actions. ஓகே, ஷோ வெர்ஷன் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இங்கேருந்து இப்படி மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி யூல் பி ஏபிள் டு கோ டு ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆல்சோ. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து நீங்கள் கார்ஸ்ன்னு மாற்றிருக்கீங்க அப்படின்றது வருது. என்ன டைமில் என்ன வெர்ஷன். யூ வாண்ட் யூ கேன் கோ பேக் டு திஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆல்சோ. கிளியரா? வெர்ஷன் எடுத்துட்டிங்கன்னா வெர்ஷன் மட்டும் இருக்கும். கிளியரா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம். இந்த லைஃப் சைக்கிள் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஐ ஜஸ்ட் கிரியேட் அ லைஃப் சைக்கிள் ரூல்ஸ். லைஃப் சைக்கிள் வேண்டாம். ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ன்னு இருக்குப்பா, அதான் லைஃப் சைக்கிள்ஸ். தெரியுதுங்களா? ஸோ டீப் கேவ், கிளேசியர், S3 ஸ்டாண்டர்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்டு, S3 IA 1 ஜோனு, இந்த மாதிரி தேர் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து இதுவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த S3 ஸ்டாண்டர்டில் இருக்கும்பா. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட்னா லைக் இவ்வளோ காஸ்ட் பர் இது அப்படின்ற மாதிரி, ஒரு ஜிபிக்கே ஒரு இதுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ செகண்ட்ஸில் யூ கேன் ஜஸ்ட் மைக்ரோ செகண்ட்ஸில் யூ கேன் ஆக்சஸ் இட். கிளியரா? இது நீங்கள் அடுத்த டயருக்கு போனீங்கன்னா உங்கள் காஸ்ட் வந்து இவ்வளோ, உங்கள் பர் ஆப்ஜெக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து தேல் டிஃபர் யுவர் காஸ்ட் ஒரு பேட்டர்னுக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஆக்டிவாக இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இப்போ ப்ரொஃபைல் இமேஜஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எதில் போடணும்? ஸ்டாண்டர்ட் S3ல போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூசரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் ஆர்கிடெக்சர்ன்ற மாதிரி உங்கள் அப்ளிகேஷனில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். S3ல அந்த இமேஜை ஸ்டோர் பண்ணிங்கன்னா அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணி போகிறாங்களா? ஆர் தே கோயிங் டு ரிட்ரீவ் இட்டா? இல்லை. நீங்கள் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க. யூ ஜஸ்ட் கோயிங் டு கீப் இட். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் பாருங்களேன். இப்போ இதே நீங்கள் டீப் ஆர்கேவில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஜஸ்ட் லைக் இது வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி, லைக் அச்சீவ்டு டேட்டாஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூ கேன் யூஸ் டீப் ஆர்கேவ். ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் கிளாஸை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ அது வந்து இங்கே போயிடும்.
இல்ல சம் டெலீட்டட் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்க இன்னுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற அந்த மாரி ஒரு ஆர்க்கிடெக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா, 30 டேஸ் டிராஃப்ட்ல இருக்கும் அந்த இமேஜஸ் எல்லாம். அங்கருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டூ கீப் மூவிங் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஒண்ணுத்துலேருந்து ஒண்ணு, ஒண்ணுத்துலேருந்து ஒண்ணு யூ ஹேவ் டூ மூவ். அதுக்கு நீங்க ஸ்டோரேஜ் லைஃப் சைக்கிள்ன்ற விஷயத்த வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, யூ வில் பி ஏபிள் டூ டூ தட். ஸோ யூ ஹேவ் டூ கிரியேட் அ லைஃப் சைக்கிள். ஸோ இது நான் இது டீட்டெயிலா சொல்லல. பட் ஆனா யூ ஹேவ் டூ செட் ஆல் திஸ் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து எங்கே ட்ரான்சிஷன் ஆனோம் அப்படின்ற மாரி யூ கேன் செட். இதான் வந்து ஸ்டோரேஜ் லைஃப் சைக்கிள். ஸோ அது நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, எக்ஸ்பைரி ஆகும்போது யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஸ்டோரேஜ் கிளாஸ்ல நீங்க சேஞ்ச் பண்றதுனால, யூ கேன் ரெட்யூஸ் மச் காஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இன்னும் நெறைய விஷயங்கள் ஆக்சுவலா அவ்வளோதான். ஐ திங்க் ஐவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்க வேண்டிய எல்லா விஷயமும் கவர் பண்ணிட்டேன். கமாண்ட்ஸ். எது சொல்றீங்க? ஹிஸ்டரியா? ஓகே, ஓகே. ஆமாமா. லைக் இது வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து இட்ஸ் சிமிலர் டூ அந்த மாரி. ஓகேங்களா? அண்ட் ஓகே. திங்க் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லல. டாக்கர் ஃபைல்ஸ் கண்டெய்னரைஸ் பண்ணிட்டு, எப்படி வந்து நீங்க இப்ப 3த்துலயும் டாக்கர் ஃபைல்ஸ் இருக்கு கரெக்ட்டா? எப்படி AWSல டிப்ளாய் பண்ணுவீங்க? இது லோக்கலா இப்ப ரன் பண்றோம். இதே விஷயத்த நான் AWS மூவ் பண்ணணும்னா, நீங்க உங்க டாக்கர் ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணணும்ப்பா? லைக் டைரக்ட்டா GitHubலருந்து போட்டு GitHubலருந்து கோட புஷ் பண்றது ஒரு வே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் லோக்கலா இருக்க டாக்கர் ஃபைல்ஸ நம்மட்ட ஆல்ரெடி ஃப்ளோ இருக்குல்ல, ஃப்ளோ டயகிராம் இருக்குமே. இதுவரைக்கும் கிளியர். இதுக்கப்புறம் எப்படி இமேஜ வந்து நாங்க சென்ட் பண்றது? AWSக்கு எனிபடி? இல்ல நீங்களோ, நானோ ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சேன்னா, இப்ப என்ட்ட இருக்கு. யூ ஹேவ் டூ புஷ் இட் டூ சம் ரிஜிஸ்ட்ரி. ஸோ, நீங்க இங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் யூ கேன் ரன் இட். இதுல ரன் பண்ணா தான் என்ன ஆகும்? யூ வில் கெட் கண்டெய்னர்ஸ். எப்படி புஷ் பண்றது? டாக்கர் ரிஜிஸ்ட்ரிஸ் லைக் டாக்கர் ரிஜிஸ்ட்ரின்னு பாருங்க. டாக்கர் இமேஜ ஸ்டோர் பண்றது தான் வந்து டாக்கர் ஹப்புப்பா. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு புஷ் ஆல் யுவர் லோக்கல் இமேஜஸ் டூ டாக்கர் ஹப். டாக்கர் ஹப்புக்கு எப்படி புஷ் பண்றதுன்னு பார்க்கலாமா? டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணிட்டு, இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? யூ ஹேவ் டு புல் த இமேஜஸ். ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிட்டு, யூ ஹேவ் டு புல். ஓகே. இது மட்டும் பார்க்கலாமாப்பா? ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது மட்டும் பார்த்துடலாமா? ஓகே. தேங்க்ஸ். வில் ஓப்பன் ஒரு இதில டாக்கர் ஹப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாக்ட்லி லைக் a GitHubப்பா. GitHub இஸ் ஃபார் சென்டிங் கோட்ஸ். டாக்கர் ஹப் இஸ் டூ ஸ்டோர் இமேஜஸ். ஓகேங்களா? ஆக்சுவலா என் பாஸ்வேர்ட் லெட் மீ சி. ஒரு நிமிஷம்.
ஓகே. we'll create new repository பா. so we'll create a new repository. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டாக்கர் ஹப்புக்கும் ECRன்னு இருக்கு. ஓகேங்களா, எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஏடபிள்யூஎஸ்லயும் இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம டாக்கர் ஹப்ல ஒரே ஒரு பிரைவேட் தான் வச்சுக்க முடியும். இன்னும் நான் ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரிஸும் வச்சில்ல. என்னோட ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா யூல் பி ஏபிள் டு see லாட் ஆஃப் டாக்கர் இமேஜஸ். ஓகேங்களா, பப்ளிக்கா நம்மளால எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், நோ லிமிடேஷன்ஸ். பட் பிரைவேட்டா என்ன பண்ண முடியாது, ஒரு ரெபாசிட்டரி மட்டும் பிரைவேட்டா வச்சுக்கலாம். இன்னும் நான் எதுவும் பிரைவேட்டா வைக்கல. அதனால கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, இஃப் தே வாண்ட் தேர் கோட்ஸ் they'll use something called ECR, AWS ECR. சர்வர்லெஸ்ஸா டிப்ளாய் பண்ணோம்னா they'll go for எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ECS. ஓகே, just type and see. ECR தெரியுதுங்களா? ECS வந்து ECR இது வந்து ஃபார் ரெஜிஸ்ட்ரி விச் இஸ் ஈக்குவலன்ட் டு டாக்கர் ஹப். இதுலேயே இன்னொன்று ஒரு சர்வீஸ் இருக்கு, ECS எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஓகேங்களா, திஸ் இஸ் ஃபார் டிப்ளாயிங் சர்வர்லெஸ்ஸா. நீங்கள் இமேஜை மட்டும் கொடுத்தீங்கன்னா, லைக் இஃப் யூ கிவ் யோர் இமேஜ் இட் வில் ஸ்டார்ட் டிப்ளாயிங் ஃபுல்லி மேனேஜ்டு பை தெம். இது சர்வர்லெஸ் சொல்யூஷன். ஓகேங்களா, பட் நம்ம இப்போ சர்வர்லெஸ் சொல்யூஷனுக்கு போக போகிறல, we are going to go for சர்வர் பேஸ்ட் சொல்யூஷன். ஸோ அதனால் இப்போ ECRலையும் போட போகிறல, we are just going to put it in Docker Hub. இப்போ நம்மளுக்கு சும்மா இப்போதைக்கு ஸ்டாட்டிக்னு வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக் 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 வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம். இதில் என்ன பண்ணணும்னா, புஷ் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் டேக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபைல் நேமில் யூ ஷுட் ஹேவ் யுவர் இமேஜ். ஸோ I'll again create a file. I'll create a like இது builder. So docker build dot -p. So 1 அப்படின்னு வச்சுக்கிறேன், or latest. ஓகேங்களா, -t டேக் பண்ணுறதுக்கு, இமேஜ் நேமை டேக் பண்ணுறதுக்கு. இப்போ just open go there. இப்போ see images. இப்போ go refresh it. You'll be able to see your image. இது இல்லையே, வெப்சைட் லேட்டஸ்டா நியூஸ் வருது. ஓகே ஓகே, கிளியரா? ஸ்டாட்டிக் வெப்சைட் அந்த பேர்லேயே வந்துருச்சு பாருங்க, என் யூசர் நேமு ஸ்லாஷ் அந்த பேரில் வரணும். அப்போ தான் நம்மளால் புஷ் பண்ண முடியும். கிளியரா? புஷ் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து என்னன்னா, யூ ஹவ் டு ஜஸ்ட் காப்பி திஸ். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் கோ செக் டாக்கர் இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா வில் பி ஏபிள் டு சி இந்த மாதிரி ஒரு பேரில் இருக்கணும் லேட்டஸ்ட்னு. இப்போ நான் புஷ் பண்ணும் போது டாக்கர் புஷ் டேக் வந்து என்னது, டேக் வந்து லேட்டஸ்ட். இல்லை நீங்கள் வெர்ஷன்ஸ் வச்சுக்கலாம், 1.1 அந்த மாதிரி. இப்போ புஷ் ஆகிட்டு இருக்க சி, இப்போதைக்கு there is no builds, there are nothing, எதுவுமே இல்லை. ஓகே, ரிக்வயர்ட் ஆக்சஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா லாகின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ டாக்கர் லாகின் யூசர் நேம் கேட்குது. ஐ forgot my password. சரி பார்க்கலாம்.
சரி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஐம் சாரி. ஐ திங்க் to go to my profiles. Settings. ஒரே நிமிஷம். Just reset it. Okay, done. Reset ஆயிடுச்சு. We'll go here. Again put docker login. Username. Password. Think be not caps. Okay. Be small. Okay. Login ஆயிடுச்சு. ஆமாம்மா இட்ஸ் மேண்டேட்ரிப்பா. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை புஷ் பண்ண முடியும். தட் இஸ் ஃபஸ்ட்டு திங்கு. அதனால தான் நான் ரீபில்டு பண்ணேன் நம்ம இமேஜை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் டேக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம புஷ் பண்ண பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் இங்கேயே போய்க்கலாம். வில் கோ பேக்கா. டாக்கர் ஹோம், மை ரெப்போஸை இதில் பாருங்கள். மேனேஜரை போல் உங்களுக்கு இருக்கும். புஷ் பண்ணணும் அப்படின்னாலே இங்கே பார்த்தீங்களா உங்கள் ஃபைல் நேம் அண்ட் திஸ் ஒன் இஸ் மேண்டேட்ரி. இப்படி இருந்தால் தான் அது ரெகக்னைஸே பண்ணும் உங்களோட இமேஜை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ரீநேம் பண்ணோம். ஸோ வில் கிளியர் ஆல் திஸ். ஐ ஜஸ்ட் ஷோ யூ டாக்கர் இமேஜஸ். இப்போ இந்த பேரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அந்த லேட்டஸ்ட்ன்றது டேக். கிளியரா? இப்போ புஷ் ஆகிடும். ஸோ இட்ஸ் கெட்டிங் புஷ்டு. ஐ ஜஸ்ட் கோ டு டேக்ஸ். இன்னும் எதுவுமே வரல. இப்போ புஷ் ஆகிட்டுருக்கு. Okay, done successful. See, I'll just go refresh it. Yep, done. Clear? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, you can go to your Ubuntu machine. இந்த Ubuntu மிஷின்லேயே பாருங்க. ஓகேங்களா? நிமிஷம்ப்பா. இதில் டாக்கர் இருக்கான்னு தெரியல. We'll just check docker -v.
இல்ல. பட் ஆல்ரெடி டாக்கர் இன்ஸ்டால் பண்ண மிஷின்ஸ் நம்ம டாக்கர் இதில் இன்ஸ்டால் பண்ணோமா ஏதாவது ஒரு ஏடபிள்யூஎஸ்ல? இல்லல்ல. We have to tell docker to go to my options தான் நினைக்கிறேன். ஒரே விஷயம். So maybe I'll try to like set the website. So இந்த நோஷன் யூஸ் பண்ணுங்க. So that you'll be able to install it. Sudo update. Downloading the dependencies. Yes. Then third step. You have to add that key. ஓகேன்னு வரணும். இங்கே நான் போட்டிருப்பேன் பாருங்க ஓகேன்னு. ஓகேங்களா? அண்ட் கிவ் அப்டேட்டா. ஓகேங்களா? டன் வரும். நவ் கடைசி என்ன கமாண்ட் போட்டோம்? sudo apt அப்டேட். அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த கமாண்ட் தான். Just check the docker version right now. Okay. We have to put sudo pa. Okay. He is not available. Okay, other version நம்ம ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டால் ஆகல, அதனால இன்ஸ்டால் ஆகல. ஓகேங்களா? எஸ். ஓகேங்களா? டாக்கர் இஸ் டன்னு. டாக்கர் கம்போஸ் இன்ஸ்டால் பண்ணல, ஜஸ்ட் டாக்கர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் புல் பண்ணணும், அவ்வளோதான். வில் கோ டு அவர் இது. ஸோ புல் பண்ணுறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் கமாண்டை. நீங்கள் பப்ளிக் ரெப்பாசிட்டிலே போயிட்டு பப்ளிக் வியூன்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரும் புல் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ வி கோயிங் டு புல் இட். ஸோ வி டோன்ட் ஹேவ் பர்மிஷன்ஸ். சூடோ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு அந்த நோஷனில் நான் கொடுத்துருப்பேன் கீழே பார்த்தீங்கன்னா. ஸோ ஜஸ்ட் கோ டு இயர் சூடோ கமாண்ட் ரிமூவ் பண்ணோன்னா இந்த 4 கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். வித்தவுட் சூடோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் சூடோ டாக்கர் இமேஜஸ் இமேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? பட் இங்கே வந்து யூ ஹவ் டு டூ அ போர்ட் மேப்பிங்ப்பா. ஸோ
ஸோ டாக்கர் ரன். ஸோ போர்ட் மேப்பிங்னா, ஸோ வி ஹவ் டு ரன் இட் இன் பேக்ரவுண்டில் சொன்னல -d டிட்டாச்சு மோடு. ஓகேங்களா. அப்புறம் போர்ட் மேப்பிங் பண்ணும் -p. நம்ம இதில் எல்லா போர்ட்டும் மோஸ்ட்டாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ லைக் ஃப்ரீயாக தான் இருக்கும். யூ கேன் கிவ் எனி போர்ட்டை 3000 ஆர் 8000. டிஃபால்ட் அவங்களோட இன்ஜினெக்ஸோட போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80. ஓகேங்களா. ஸோ நம்மளோட இமேஜ் பேர் என்னது, இதுதான் நம்ம இமேஜ் பேர். ஆர் இமேஜ் ஐடி எதுனாலும் கொடுக்கலாம். இல்லை இமேஜ் ஐடியோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸும் கொடுக்கலாம். சூடோ சூடோ மறந்துடாதீங்க. சூடோ இஸ் இம்பார்ட்டன்ட். சூடோ. ஆக்சுவலாக பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கா, ஆக்சுவலாக எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ப்ராசஸர். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் பில்ட் டேட்டா இங்கே யூஸ் பண்ணுறது உபுண்டோ. சரி, இன்னும் ஒரே ஒரு வாட்டி வில் பில்ட் இட் அண்ட் வில் புஷ் இட். ஏன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டாக விட்டுறக்கூடாது நம்ம செஷனை, அதுக்காக தான். ஓகேங்களா. அகெயின் பில் பண்ணுங்கள். என்னன்னு சொல்கிறேன். இது ஏன் சிஸ்டத்தில் மட்டும் தான் நினைக்கும். இஃப் யூஆர் மேக் யூசர்னா அது மட்டும்தான் பிரச்சனை. ஸோ டாக்கர் பில்ட -p ஃபார் பிளாட்ஃபார்ம்னு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் லினக்ஸை /ARM ப்ராசஸர் ARM 64. ஸோ செக் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ARM 64. ARM T. நம்ம டேக் பண்ணோம்ல நம்ம பேரை. ஓ சாரி, டபுள் ஐஃபன்பா. ஓகே, 2 ஆர்குமெண்ட் கொடுக்கக்கூடாது. சரி, ஓகே. ஒரு நிமிஷம். we missed the path. நம்ம டாக்கர் ஃபைலோட பாத் வந்து இங்கே தான் இருக்கு. ரூட் டைரக்டரி டாட் கொடுத்துருவோம், அவ்வளோதான். எப்படி ஆகுது?
ஓகே. ஒரே நிமிஷம் பார்த்து ஸ்மால் எரர் தான். இது காப்பி பண்ணும்போது ஓவர் ரைட் பண்ணாலும் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ வில் நாட் ரிமூவ் இட். இப்போ திரும்பியும் வந்து வில் பி ஏபிள் டு சி வெர்ஷன் 1 வந்துருச்சுங்களா? இதை நம்ம புஷ் பண்ணலாம். புஷ் லேட்டஸ்ட் வேணா வி வாண்ட் புஷ் 1.0. இது மேக்கில் மட்டும்தான் நடக்கும்பா. உங்களுக்கு மேபி நீங்கள் விண்டோஸ் சிஸ்டமாக இருந்தால் இதுக்கு முன்னாடி பண்ணதே ஒர்க் ஆகும் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? ஸோ வில் ஜஸ்ட் கோ சிக்கம் அதர் டேக் வில் பி தேர். வெர்ஷன் 1 வந்துருச்சுங்களா? ஸோ சுடப்புல் 1.0. ஸோ இப்போ பாருங்கள், திரும்பி டாக்கர் இமேஜஸ் போடுறேன். எல்லாம் 1. ஸோ போர்ட் மேப்பிங்கில் ஜஸ்ட் கிவ் திஸ் இமேஜ். ஓகே, ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வில் கோ டு திஸ். இது என்னது 1516? EC2 running container. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ரன் யுவர் ரியாக்ட் வீட் பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? இதுமாதிரி டாக்கர் அபுக் புஷ் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே புல் பண்ணி ஜஸ்ட் ரன் இட். போர்ட் மேப்பிங் மட்டும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக நீங்கள் மறந்துடக்கூடாது, யூ ஹவ் டு ஸ்டாப் த கண்டெய்னர் ஆஃப்டர் யூசேஜ். ஓகேங்களா? யூ ஹவ் டு ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ்னா ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸ்டாப்பிங் தான் வந்து ஸ்டாப்டு வந்தோடனே பார்த்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ், ஜஸ்ட் ஓவரால் ரீஃப்ரெஷ். ஸோ இது ஸ்டாப்ட் ஆகிடும்பா. ஓகேங்களா? It will take maybe a few seconds. I'll close all this. அதுக்கப்புறம் நீங்கள் டெர்மினேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஹியர், டெலீட் ஆகும். டெர்மினேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி டெலீட்டட். சரி, அதான் ஸ்டாப் ஆகிடும்பா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் AWS செஷன்ஸை. ஸ்டாப்ட் ஆகிடுச்சா? இது ஆனோடனே க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிக்காதீங்க. கிளியரா? ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் AWS. நம்ம பேசின வரைக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம், டே 1ல் என்னெல்லாம் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோமோ அது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? லைக் வி ஹவ் நாட் கவர்ட் எவ்ரி திங் இன் AWS. இந்த மாதிரி இல்லை. ஸோ ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங்ஸ்.